கழுத தேஞ்சு கட்டெரும்பாயி, கட்டெரும்பு தேஞ்சு சித்தெரும்பாயி, சித்தெரும்பு தேஞ்சு என்ன ஆகும்னு தெரியல. அந்த மாரி ஒரு நிலைமைக்கு தான் கடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருந்தது வந்து. ஒரு காலத்தில பிக் பாஸ் அப்டின்னா, அந்த சீசன் 1, சீசன் 2, 3, 4 வரைக்கும் கூட பெரிய வைப் இருந்தது மக்கள் மத்தியில வந்து. அது என்ன சாப்பாட்டமா இருந்தாலும் மறப்பாங்களாட்டி, பிக் பாஸ் பார்க்குறத மறக்கவே மாட்டாங்க. அதன் பிறகு ஹாட்ஸ்டார் வந்து 24/7 அப்படின்ற அளவுக்கு வந்து பிக் பாஸ ஓட விட்டாங்க. ஆனா கடந்த பிக் பாஸ்லாம் வந்து, "ஏங்க இந்த நிகழ்ச்சிய நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இது தேவதானா?" அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தோல்வி நிகழ்ச்சியா மாறுச்சு வந்து. என்னங்க விஜய் டிவி எத பண்ணாலும் அதில வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். எதுவா இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ வந்து அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. "இதில ஏங்க விட்டாங்க?" அப்படின்னு சில பேர் என்னன்னா, ஏங்க கமலஹாசன் இருக்கிற வரைக்கும் அது பிக் பாஸ், பிக் பாஸா இருந்ததுங்க. விஜய் சேதுபதி வந்தாரு. அவர் என்னங்க வந்து உள்ள போட்டியாளர்களோட ஒருத்தரா இருக்காரு அவர் வந்து. ஆடியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஒருவேளை நம்ம வந்து உலகநாயகன் கமலஹாசனை தொடர்ச்சியா பார்த்து பழக்கப்பட்டதுனால அப்படி இருக்குமா? ஆனால் அதை தாண்டி கமலஹாசன் சில என்ன சொல்றது, ஓன் இன்புட்லாம் உள்ள குடுப்பாரு வந்து. திடீர்னு அவங்க ஒரு புத்தகம் படிக்கிறவங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டா என்ன புத்தகம் படிச்சீங்க? அப்படின்னுவாரு. இப்போ வந்து அமெரிக்காவுல ஒரு முக்கியமான பதிப்புல ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குன்னா, அத வந்து அங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. தமிழ்ல ஒரு நல்ல நாவல் படிச்சாருன்னா, அந்த நாவல் சம்மந்தமா பேசுவாரு. குறிப்பா நெறைய இது பார்த்துருக்கீங்க நீங்க வந்து. இந்த அடைமொழி சொல்லி கூப்பிடுற அந்த போட்டியாளர்கள்லாம் வந்து பேரை சொல்லி கூப்பிடுவாரு. இப்போ இமான் அண்ணாச்சி அப்படின்னா, இமான் அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி சொல்லுங்க இமான் அப்படின்னுவாரு வந்து. இது மாதிரி பல இது வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டா அது இது பண்ணுறாரு. உங்கள் பேர் இமான் தானே, உங்கள் பேர் இது தானே அப்படின்ற அளவுக்கு. அதில் நிறைய சுவாரஸ்யம் கூடிக்கிட்டே இருந்தது. சில பேரை வந்து நாசுக்கா குட்டு வைக்கிறது. அந்த நிகழ்ச்சி என்னென்னா, ஆடியன்ஸ் தரப்புலேருந்து அப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நடுவராக இருந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அதனால் வந்து ஹிட் ஆச்சு. அதுக்காக விஜய் சேதுபதிக்கு ஒன்றும் சரக்கே இல்லையாப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய ஒரு பாடி லாங்குவேஜ், அவருடைய ஒரு டயலாக் டெலிவரி, அவர் ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது அது ஒரு சலிப்பு தட்டி போயிடும் அப்படின்னு சொன்னாலும் வந்து ரொம்ப சமீப காலமான போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, யாராவது போட்டியாளர் நமக்கு ஆள் இல்லைப்பா, பிடிச்சின்னு வாப்பா அவங்கள, இதில் போட்டியாளர் அவ்வளோ தூக்கி போடுப்பா அப்படின்ற அளவுக்கு மாறி போனது ஒரு நிலைமை தான். அதுவும் அந்த இது வாட்டர் மெலன் ஸ்டார், அந்த வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் முடிச்சு போட்டாங்க. அப்புறமா வந்து இந்த டிக்டாக் இந்த டிக்டாக் புகழ் ஜிபி முத்து அவரெல்லாம் வந்த உடனே ஓடியே போயிட்டார் வந்து. அப்புறமா எழுத்தாளரும் நல்ல விமர்சகருமான பாவா செல்லதுரை, இவங்கெல்லாம் எது கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஓகே, சரி பிக் பாஸ் போன சீசனோட கடையை மூடிடுவாங்கன்னு நினச்சா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்னு. இதுதான் இருக்கிறதே அது பாட்டுன்னு விட்டுட்டு போயிடலாம். எதையா அது வேறு காமன் மேன் அப்படின்னா, இதன் காமன் மேன் என்னென்னா பார்த்துருந்து தெரிஞ்சிருப்பீங்க. பொதுமக்கள் யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். பொதுமக்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாங்க. தகுதி உள்ளவர்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது பண்ணுவோம். வேறு வழியே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த யார் வேணாலும் கலந்துக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் இவங்க போட்டியாளரை தேர்வு பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு அதுதான் இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. பயங்கர தமாஷா இருக்குது. அவங்களாம் வந்து காமன் மேனுங்க. திரும்ப சொன்னான்னா காமன் மேன் அவங்கள போட்டு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறீங்க. அவங்கள சாதாரணமான ஒரு ஆளாக நினைக்கிறீங்க. அவங்களுக்கு குடும்பம், குழந்தை, புள்ள குட்டி எல்லாமே இருக்குது. சரி அப்படி இருக்கிறவங்க ஏன் இங்கே வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, மோகன் தாங்க காரணம். நான் பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்டேன் பார்த்தியா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் பார்த்தியா, நான் பிக் பாஸ் போட்டியாளராக தேர்வு பண்ணுறதுக்கான இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டேன் பார்த்தியா. எங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அதில் பார்வையாளராக கலந்துக்கணும்னு எங்கிட்ட எத்தனையோ பேர் பாஸ் கேட்டிருக்காங்க. எனக்கும் விஜய் டிவிக்கும் சம்மந்தமே கிடையாது. தொலைச்சி எடுத்தவங்களாம் உண்டு வந்து, எப்படியாவது பாஸ் வாங்கி கொடுங்க சார், நான் கமல் சார் அங்கேருந்து பார்க்கணும், என் முகத்தை எப்படியாவது கேமராவில் காமிக்கணும். இது உண்டுங்க, காலகாலமாக உண்டு வந்து. இங்கே பொதுமக்களே கலந்துக்கலாம் அப்படின் பொழுது அவங்க எப்படி முண்டி அடிச்சுன்னு விழுவாங்க. அவங்க முகம் எப்படியாவது தெரிஞ்சாகணும். அவங்க டேலண்ட் எப்படியாவது வெளிப்படுத்தி ஆகணும். அந்த வீட்டுக்குள்ளே நான் 100 நாள் இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கும், 20 லட்ச ரூபா கிடைக்கும், அது ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இதில் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த காமன் மேனில் ரொம்ப பெரிய ரிச்சான அளவோ அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆடி கார் வச்சுக்கிறவங்க, பென்ஸ் கார் வச்சுக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான ஆட்கள்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் தான். எப்பவுமே மிடில் கிளாஸுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். அது நமக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிடச்சா போதும்பா, நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடச்சா இந்த செலவுக்கு ஆகும்பா, நமக்கு 5 லட்ச ரூபா கிடச்சா ஒரு ரூம் ஒன்று கட்டிக்கலாம் இப்படின்ற ஒரு மனநிலை தான். இதெல்லாம் மீறி விஜய் டிவிக்கு என்னப்பா ஆச்சு
அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பொழுதுபோக்கு சேனல்களில் விஜய் டிவி மிக முக்கியமான ஒரு சேனல். அதில் மாற்று கருத்து கிடையாது. மாற்று கருத்து கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் சேனலாக தான் அதை வந்து ஆரம்பித்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சென்னை பாரிஸ் கார்னரில் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது. பரபரப்பான ஏரியாவில் இருந்தது. கோல்டன் ஈகிள் டிவி அப்படின்னு பேர் அதுக்கு வந்து. விஜய் மல்லையா தான் ஓனர் வந்து. அந்த அந்த பேர் கோல்டன் ஈகிள் எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு வந்து. ஒரு சரக்கோட பேர் அது. என்னங்க அது ஒரு சரக்கு பேரை சேனலுக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த நியூஸ் வந்து சின்ன சின்னதாக பிட் நியூஸ் மாதிரி, இந்த நொடிப்பொழில் நியூஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நியூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பல பேருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க வந்து. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியார் தொலைக்காட்சியில் நியூஸ் சேனல் அப்படின்னா சன் டிவி மட்டும்தான். அவங்க மட்டும்தான் பெரிய அளவில் ரீச் பண்ணி தான் பெரிய அளவில் ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து பொதிகை டிவியை தூர்தர்ஷன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க செய்திக்கு. அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு இங்கே வந்த பிறகு இவங்க இந்த கோல்டன் ஈகிள் டிவி சின்ன சின்னதாக இந்த பிட்டாக நியூஸ் கொடுக்க ஆரம்பித்தோடனே நமக்கு போட்டியாளராக வந்துட போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுத்த போது, எப்பா இந்த நியூஸ் பெரிய தலைவலிப்பா. அப்போ நியூஸ் சேனல் நடத்துறது பெரிய கஷ்டங்க. 24x7 அப்படின்னா பெரிய கஷ்டம். இப்போவும் கஷ்டம்தான். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துட்டு, யூடியூப் சேனல் வந்துச்சு, இன்றைக்கி பல செய்தி தளங்கள்லாம் வந்தாச்சு வந்து. அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அப்படியே நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மாறிடுவோம், ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுவோம், அதில் ஆடியன்ஸ் நம்ம வர வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இந்த கோல்டன் ஈகிள் வந்து விஜய் டிவியாக மாறிச்சு வந்து. விஜய் மல்லையா விஜய் டிவி அதுக்கப்புறம் ஸ்டார் நிறுவனம் வாங்கினோடனே ஸ்டார் விஜய் டிவியாக மாறிச்சு. நல்லா பல பேருக்கு ஞாபகம் இருக்குது. விஜய் டிவியுடைய வளர்ச்சிக்கு இன்று சினிமாவில் உள்ள பல பிரபலங்கள் அப்போ காரணமாக இருந்தவங்க. நிச்சயமாக ஒரு நடிகர் சந்தானமாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன், இயக்குனர் நெல்சன், இயக்குனர் ராம்பாலா, இது லொல்லு சபாலாம் எந்த மாதிரியான நிகழ்ச்சிங்க வந்து. அதனுடைய இயக்குனர் ராம்பாலா தான், பாக்யராஜருடைய அசிஸ்டண்ட் அவர். அதெல்லாம் ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டியவர் வந்து. நீங்கள் லொல்லு சபா இப்போ போட்டு பாருங்களேன், பழசை எடுத்து அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் அந்த லொல்லு சபாவினுடைய எபிசோடெலாம் எடுத்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த பல்லாவரம், பம்மல், பொழிச்சலூர், அனக்காப்புத்தூர், அப்போலாம் பெரிய அளவில் அதெல்லாம் வளர்ச்சி அடையலை. இப்போது ஒரு நாட்டாம படத்தில் சாரட் வண்டியில் வராரு சரத்குமார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரை சைக்கிள் எங்கேயாவது பிடிச்சின்னு வந்து அதில் உட்கார வச்சு எடுத்துருப்பாங்க. அதாவது தனக்கு கிடைக்கிற சின்ன 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 விஷயங்களை எல்லாம் வச்சு அந்த படத்தை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு வந்து. என் சினிமாவில் உள்ள பல முக்கிய நடிகர்கள்லாம் அதை வந்து பார்த்தாங்க வந்து. ஷூட்டிங் பிரேக்கில் நிறுத்திட்டு அந்த லொல்லு சபாவை பார்த்தவங்களாம் உண்டு. சிம்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வந்து, நான் எவ்வளோ பெரிய காட்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த லொல்லு சபா வர அந்த டைமில் எனக்கு அதில் மட்டும் பிரேக் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் போய் உட்காந்து சந்தானம் பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்து சிரிப்பேன். அதன் மூலிமா தான் சந்தானத்துக்கு வாய்ப்பே கொடுத்தாரு வந்து சிம்பு வந்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, ஒரு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான அது ஒரு உதாரணம். சமீபத்திய உதாரணம், நேற்றே முந்தின நாளோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய சவுக்கு மீடியா அலுவலகம், புது அலுவலகம் டி நகரில் அதை திறந்து வச்சுருந்தார். திறந்துட்டு அவர் சொன்னார், என்ன காரணம் உங்களுக்கு சவுக்கு மீடியாவை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இல்லைங்க ஒரு விஷயத்தை போல்டாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் மீடியாவில், அது எல்லாராலையும் முடியாது. அதனால் என்ன இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு விடாப்படியாக சொன்னீங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணக்கூடியவர் வந்து சிம்பு. தன்னை பற்றி ஒரு துணுக்கு செய்தி வந்தால் கூட அதுக்கு வந்து ஃபோன் போட்டு பாராட்டக்கூடியவர். தன்னை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் கூட என்னென்ன எப்படி எழுதியிருக்கீங்க, எப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காரணம் என்னென்னா அதுதாங்க. இப்படி தான் லொல்லு சாபாவை பலர் அப்போ பார்த்து பெரிய ஹிட்டாக்குனாங்க. அது ஒரு கட்டத்தில் எதிர்ப்பாக மாறிச்சு. படையப்பா வந்து வடையப்பா நிறைய இதெல்லாம் போட்டு அடித்தோடனே சினிமாக்காரர்களே எதிர்ப்பு. அந்த சேனலுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் கொடுக்க மாட்டோம், ட்ரெய்லர் கொடுக்க மாட்டோம், அப்போலாம் ட்ரெய்லர்லாம் கொடுத்தா தான் உண்டு, அப்புறம் வந்து சினிமா நிகழ்ச்சிகள் நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தோடனே அந்த லொல்லு சபாவை நிறுத்தினாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் அது இது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன தெருவில் இருந்தது அது. இப்போது கிண்டியில் அவ்வளோ பெரிய பில்டிங், நான் இன்னும் போகலை. அங்கே ஒரு சின்ன தெருவில் நான் முதல்ல சந்தானத்தையும் அங்கே தான் பேட்டி எடுத்தேன், அங்கே தான் எடுத்தேன். சிவகார்த்திகேயன் அங்கே தான் எடுத்தேன், ஒரு இன்டர்வியூ பண்ணேன். ரெண்டு பேருமே என்னன்னா சந்தானம் கூட அது பண்ண சொன்னார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை
இது மாதிரி விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, அப்போ லீவ் விட்ருவாங்க, வந்துருங்கன்னு சொல்லி அங்கேருந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டு ஒரு ரூமில் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் போட்டு அங்கே எடுத்தார். அதே மாதிரி தான் எஸ்கேவே எடுத்துருக்காரு. அந்த ஒரு சந்துக்குள்ளே இருக்கும், அங்கே தான் சத்யராஜ் அவர்களுடைய வீடு, கடலோர கவிதைகள் ரேகா. இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, விஜய் டிவி வந்து ஒவ்வொன்று இருக்கிற சமயத்தில் அதே ஸ்ட்ரீட்டில் தான் எஸ்கே ப்ரொடக்ஷனும் இருந்தது ஆஃபீஸும். எதிர்க்கே பார்த்தீங்கன்னா உண்டர்பார் தனுஷோட ஆஃபீஸும் இருந்தது. இன்னும் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தனுஷோட ஆஃபீஸ் வந்து. அப்படி அந்த ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ படா நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணுங்க. அது பயங்கர ஹிட்டான நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம். பிக் பாஸ் வந்த உடனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பிக் பாஸ் அன்றைக்கி அந்த போட்டியாளர் தேர்வு பண்ணுறாங்க. VIP 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு பாம்பேயில் நடந்துடுது. அப்போ மீடியா நண்பர்லாம் எடுத்து யார் அந்த போட்டியாளர்கள், அப்போ தான் ஃபஸ்ட்டு சீசனுக்கான போட்டியாளர் அறிவிப்பு. பயங்கர பரபரப்பாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்தியில் அதை பார்த்ததில்லை. என்னங்க இதை போய் இப்படி வந்து பரபரப்பாக இவங்களாம் நம்ம நண்பர்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின் பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே பெரிய இதுவாகிப்போச்சு, ஹிட் ஆகிப்போச்சு. பெரிய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சீசன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இது திரும்ப சொல்லும்போது அந்த நிகழ்ச்சி ஹிட்டுக்கு காரணமே வந்து கமலஹாசன் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பிக் பாஸ் ஆரம்பத்தில் அந்த ஐடியாவை கொடுத்து அதை இயக்கியது யாருன்னா டைரக்டர் நெல்சன். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 எடுக்கிற அளவு கூட அவர் கொடுத்துட்டார். அளவு கூட என்ன ஜெயிலர் 2 எடுத்தம்பின்னு எடுத்து முடிச்சிட்டாரு. அது காரணம் அதுதான். அந்த நிகழ்ச்சியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சிவகார்த்திகேயன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சேனல் அப்படியாப்பட்ட ஒரு சேனலாக இருந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு சேனலாக இருந்த அந்த சேனல் இன்றைக்கி போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி வந்து விஜய் டிவி அப்படின்னா அதுக்கு ஒரு இது உண்டு. ஆனால் பிக் பாஸில் இப்படி காமன் மேன்னு ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை என்ன, அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த குக் வித் கோமாளி, அடுத்து பார்த்திங்கன்னா கலக்கப் போவது யார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. எனக்கு என்னென்னா அந்த கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கே கிடையாது, டைரக்ட் மீனிங். இந்த ராமர்னு ஒருத்தர் பண்ணுவார், டைரக்ட் மீனிங்கில் இந்த அளவுக்கு தான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா. அது இது கலக்கப் போவது யார் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சலிப்பு உண்டாயிடும். அது இது ஏன்னு இப்போ பிக் பாஸ் இந்த காமன் மேன் சரி இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு போன சீசன் அதுக்கு முந்தைய சீசன் இதெல்லாம் சுத்தமாக படுத்துச்சு. விஜய் டிவிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ பொதுமக்களை உள்ளே விடலாம் அப்படின்னாங்க. நான் அதை பார்த்தேன். நான் ஒரு 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 பெண்மணி வராங்க, ஒரு ரூமுக்குள்ளே சேராக போட்டு வச்சுருக்குது. சேராக போட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. முதல்ல கேமராவை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லை எத்தனை கேமரா இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த சூழ்நிலையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்துட்டாங்க. போய் எந்த சேரில் போய் உட்காருங்களோ உட்காருங்க அப்படின்போது போய் ஒருத்தர் மடியில் போய் ஒரு லேடி உட்காந்துருவாங்க. அதுக்கு போட்டு உள்ளே போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. வந்து நீ எப்படி வந்து ஒருத்தர் மடியில் போய் உட்காரலாம், எப்படி ஒரு ஆணோட இதில் போய் இது பண்ணலாம் உட்காரலாம் நீங்கள் அப்படின்னா என்னங்க வந்துக்கிறது யாருங்க வந்து. அந்த பெண்மணிக்கு அப்படியே முகம்லாம் குறுகிடும், ஒரு மாதிரி இதுவாகிடும், ஏறக்குறைய இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான். அது பயங்கரமாக பேச ஆரம்பிப்பாங்க வந்து. ஏன்னா அந்த பெண்மணிக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கான அந்த ஊரில் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஏன் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சேன். பிரியதர்ஷினின்னு ஒரு பெண்மணி உள்ளே வந்து நைட்டி போட்டுக்கின்னு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த நிகழ்ச்சிக்காக சேனல்லே கூட இவங்களை நைட்டியோடு அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நைட்டியோடு வந்தால் என்ன, அதில் வந்து என்ன பெரிய சமூக குற்றம்னு தெரியல. எப்படி நீங்கள் இந்த உடையோடு வரலாம்? யார் அதை மாயா கிருஷ்ணன், ஆமாம், அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் இந்த உடையோடு வரலாம்? ஆச்சா போச்சு அப்படின்னா ஏங்க நீங்கள் நைட்டி வந்து தேசிய உடையாக மாறி போச்சுங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் சேலை கட்டுறது மற்ற உடைகளை தாண்டி நைட்டி தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான உடைன்னு கூட சொல்லலாம். வந்து பாதுகாப்பாக உடை மீன்னா அவங்களுடைய எந்த வித அங்கங்களும் தெரியாத ஒரு உடைன்னு கூட சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னா அது ஏதோ நைட்டி போட்டதோ ஒரு பெரிய குற்றமாக ஒரு பெரிய இதுவாகி அந்த பெண்மணி ஏங்க என் உடை வந்து எனக்கான சுதந்திரம், அதை நீங்கள் ஏங்க வந்து இப்படி வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இல்லைங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இழுப்பாங்க. வந்து ஜவ்வு மாதிரி இழுப்பாங்க. அந்த பெண்மணி விடாப்பிடியாக வந்து ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏறக்குறைய ஆடியன்ஸுக்கு பார்த்தவங்க நான் கூட சில பேர் கேட்டவுடனே ஏன்பா இது ஸ்கிரிப்டடாக இருக்குதப்பா, இது கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்துருக்கலாமே, வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நீங்கள் கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். வந்து அதில் வந்து இந்த ராமர்னு இருக்கார், அவருக்கு வந்து லேடி கெட்ட போடுவாங்க. உலகத்திலே அப்படி ஒரு ஆபாசமான உடை அதில் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு ஆபாசமான உடை இருக்கவே இருக்காது. அது ஒரு ஆண்னு இருந்தால் கூட
ஒரு பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு உடையோ இந்த வயிற்றை காமிச்சிக்கிட்டு அது சொல்ல வேணாம், அது மேற்கொண்டு அதை சொல்ல வேணாம். அப்புறம் அதே நிகழ்ச்சியில் அவ்வளோ மோசமான அர்த்தங்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சி சாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த இவர் புகழும் இன்னொருத்தரும் தெலுங்கு பேசிக்கிட்டு நடிக்கிற மாதிரி. 2 பொண்டாட்டி, அவர் ஒருத்தர் இறந்துருவார். இறந்து போனவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர். எனக்கு வளையல் வாங்கின்னு வந்து கொடுப்பாரு அப்படின்னா, வளையல் வாங்கின்னு வந்து கொடுப்பாரு, எனக்கு பொட்டு வாங்கின்னு வந்து வைப்பார், எனக்கு பொட்டுலு வாங்கி வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பூ அப்படின்னு நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் சொல்ல வேணாம். இவ்வளோ மோசமான ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதே சமயத்தில் இந்த காமன் மேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பொதுமக்கள், அவங்க வந்து சாதாரணமானவங்க. இன்னொரு அதிர்ச்சியான ஒரு காட்சி இருக்குது. நான் அதை இப்போ சொல்கிற பாருங்க. ஒரு பிரபலமான நடிகை உட்காந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு நடிகர் உட்காந்துட்டு இருப்பார் ஜட்ஜா. ஒருத்தர் வருவார், ஒரு 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 காமன் மேன் ஒருத்தர் வருவார். வந்தவொடனே ஃபிசிக்கல் சேலஞ்ச் உங்களுக்கு வைக்கிறோம், என்ன பண்ணுவீங்க நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் பண்ணுறோங்க அப்படின்னுவார். சரி, புஷ்அப் எடுங்க அப்படின்னு அவர் சக்குன்னு உட்காந்து புஷ்அப் சக்குன்னு எடுப்பார். இந்த நடிகர் என்ன பண்ணுவார், அவர் முதுகில் எத்துமே ஒரு 10 கிலோ வைப்பார். ரைட்டு, அப்போ விடாமல் அதை 20ஆக மாற்றுவார், 30ஆக மாற்றுவார், 40 கொண்டு போய் வைப்பார். நான் யாராக இருந்தாலும் திணறும். அது ஏற்கனவே வந்து புஷ்அப் எடுத்தாச்சு, 10 20ன்னு போது உடம்பு டயர்ட் ஆகிடும். 40 கிலோ வச்ச பிறகு என்ன ஆகும், வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டப்புன்னு விழுந்துருவார். நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்னையா விளையாட்டு இது? வந்து அவன் ஒரு பொதுமக்கள் அவன் வரான், ஒரு மனநிலை புஷ்அப் எடுன்றீங்க. சரி, நான் 50 எடுப்பேன் அப்படின்னா 75 நாள் எடுக்க முடியுமா எடுன்னு சொல்லி, சரி ஒரு 10 கிலோ வைக்கிற ரைட், அதோடு விட்டு போகலாம். 40 கிலோவும் தாங்கிக்கிட்டு பண்ணியிருந்தால் 50 கிலோ எடுத்து வைப்பீங்களா? இது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு பெண்மணி வருவாங்க, ஒரு சாதாரண பெண்மணி, ரொம்ப ஆவலாக அவங்க மெல்ல பார்ப்பாங்க, அந்த அரங்கத்தையே மெல்ல பார்ப்பாங்க. ஒரு முக்கியமான நடிகை உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க இதெல்லாம் கேட்டுட்டு, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னே, மேடம் என்னை பார்த்தா தெரியலிங்களா? அந்த பெண்மணி சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஜிம்முக்கெலாம் போயிட்டு உடம்பெல்லாம் ஏற்றி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு, நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கல் சேலஞ்ச் கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு யதார்த்தமாக. அப்படிலாம் கொடுக்கல, உங்களுக்கு வேறு ஒரு டாஸ்க்கு. அப்படி என்ன, அந்த செருப்பை எடுத்து தொடங்க அப்படின்வாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தன்மானத்து மேலே கை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. அந்த செருப்பு எடுத்து தொடங்க அப்படின்னு இவள்தான் அது புது செருப்பு கூட கிடையாது, யாரோ யூஸ் பண்ண செருப்பு. இல்லை அந்த பெண்மணி, இல்லை நான் அதெல்லாம் செருப்பு எடுத்து துடைக்க மாட்டேங்க. இல்லை இந்த செருப்பு எடுத்து துடைக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு போட்டியாளராக நீங்கள் வந்தீங்க? அந்த நடிகை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எடுத்து துடைச்சி தான் ஆகணும் அப்படின்போது விருப்பமே கிடையாது. ஏன்னா யார் போட்ட செருப்போ எல்லாருக்கும் அந்த மனநிலை வந்துடுமா? ஏன் நாம் அந்த செருப்பை துடைச்சாக்கணும்? நாம் வேற ஒரு கனவோடு இங்கே வந்தோம். இங்கே என்னடனா அது என்ன பண்ணால் அந்த செருப்பு எடுத்துமே தண்ணியில் முக்கிட்டு வந்தோடனே, இதுதான் உங்கள் ஊரில் செருப்பு துடைக்கிறதா அப்படின்னு சொன்னேன். ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த பெண்மணி. அழ ஆரம்பிச்சோடனே, நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த நடிகர் என்ன பண்ணார், இறங்கி ஓடி வந்து, இது யார் அனுமதிச்சாங்கன்னு தெரியல அவருக்கு, அந்த பெண்மணியோட காலை பிடிச்சிக்கிட்டு அவங்க காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அவர் துடைப்பார். துடைச்சி ஒரு தத்துவம் சொல்லுவார், மேடம் எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து இழிவான இது கிடையாது. செருப்பு துடைக்கிறது வந்து ஒரு மோசமான செயல் ஒன்றும் கிடையாது, அது ஒரு இதான கிடையாது. நான் பாருங்கன்னு அந்த பெண்மணி இன்னும் பெருங்குரல் ஆரம்பிக்கும். இது என்ன தெலுங்கில் என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா அக்னி பரீட்சம். அதில் நடிகை யாருன்னா பிந்து மாதவி. இன்னொரு நடிகர் வந்து இந்த ஆர்யா கூடலாம் நடிப்பார், அது நவ்னீத். ஆமாம், 2-3 படங்கள் நடிச்சிருக்காப்புல, தெலுங்கு நிறைய நடிச்சிருக்காப்புல. இந்த கொடுமையெல்லாம் இந்த பிக் பாஸில் தாங்க வந்து இன்னும் போக போக இந்த காமன் மேன்ற இந்த இதுவை வெறுப்பாக்கி ஒழுங்காக வர வேண்டிய அந்த பிக் பாஸையே பார்க்கவும் போயிடுவாங்க பொழுது. 1-2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, மொத்தமாக பார்க்காத போயிடுவாங்க பொழுது. இந்த டிவி சேனலுக்கு என்ன தான் ஆச்சுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடையே பெரும் கேள்வியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.